ரீசெண்ட் டேஸில் அந்த பிக் பாஸ் காமன்மெண்ட்ஸோட சில கண்டஸ்டன்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், வைப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி என்டர்டெயின்மென்ட் வேணும்னு கேளுங்க. நீங்க கேமரா பார்த்து உங்களை பார்த்த உடனே மாமா போய் பார்த்து ரெண்டு அட தள்ளி போமா நீங்க. ஒரு சில கண்டஸ்டன் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீலிங் ஆச்சு. பேங்க்ல வேலை செய்யறேன், அப்படியே வந்து ஆக்டிங் ஆசை எனக்கு ரொம்ப. பேங்க்ல யாரா நீ வேலைக்கு எடுத்து ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து பேசும்போது ஜட்ஜ் மேலே வந்து ரொம்ப ரொம்ப கோவம் வந்துச்சு. பண்றதுக்கு பேர் ஆக்டிங் கிடையாது. ஓ, நீங்க பண்றதுக்கு பேர் ஆக்டிங்கா? ப்ரௌட் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட். ப்ரௌடா அப்ப சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் இருந்துவோம். இது ஒரு டஸ்க் தானா? கிடையாது, இன்னொரு டஸ்க் இருக்கு. அதாவது 3 பேர் இருக்காங்க. நீ இந்த சேரை வந்து நீ கூப்பிடணும், அது வரணும் அப்படிங்கிறாங்க. இன்னும் அவங்களும் அதாவது கஷ்டம் கண்டஸ்டன்ஸோ நீ சேர் கூப்பிட சேர் வா சேர்னு கூப்பிட்டு கடைசி ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா, சேர் வந்து உயிர் இல்லாத பொருள், அது எப்படி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அட என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இதில் கண்டஸ்டன்ட் வந்து பார்த்தோன்னா பாவம், எனக்கு பார்த்தாலே ஒரு மாதிரியாக போச்சு, மனசே கஷ்டமாக போயிடுச்சு. என்னன்னா ஜட்ஜ் வந்து சொல்கிறாங்க, இந்த ஒரு டாஸ்க் நீ வந்து பண்ணணும், நீ இந்த மாதிரி டாஸ்க் பண்ணால் தான் நான் உள்ளக்கையும் நீ இந்த மாதிரி என்ன டாஸ்க் பண்ணாலும் செய்ய முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாய்மை பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இந்த வெண்டைக்கா இப்ப நாயா மாறி பப்பி இப்ப சோகமா இருக்கு இப்போ. கண்டன்ஸ்டன் சோகமா சந்தோஷமா கோவத்தில் என்ன மாதிரி அவமானப்பட்டு எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஜட்ஜஸ் மட்டும்தான். அவங்க தான் பொறுப்பேற்கணும். நம்மளுமே அதில் இந்த மாதிரி பிக் பாஸில் செலக்ட் ஆகிருவோமோ ஒரு ஏக்கத்தில் வந்து போயிடுறாங்க. அவங்க கொடுக்குற டாஸ்க்லாம் பண்ணுவோமா பண்ணலாமா பண்ணிடணுமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு குழப்பத்துலேயே வந்து பண்ணிடுறாங்க. ஒரு வேளை வந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க, ஒரு வேளை ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்து அவங்க ஆஃபீஸில் உள்ளவங்க இதை பார்த்து கிண்டல் பண்ணால் அவரால் தாங்க முடியுமா, அதெல்லாம் எனக்கு தெரியல. கடைசியில் செலக்ட் ஆனான்னு பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஆள்லாம் வந்து பார்த்தோன்னா ஹோல்ட் பண்ணுவாங்க, ரிஜெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்காத ஆள்லாம் செலக்ட் பண்ணுவாங்க.